தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி இன்னையோட ஒரு மாதம் ஆகுது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த ஒரு மாத காலத்தில் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? மே 10, 2026 சினிமா நடிகராக இருந்த விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற நாள். முதல் பால்லையே சிக்ஸர் அடிக்கிற மாதிரி தான் பதவியேற்ற முதல் நாள்லேயே முதல் கையெழுத்தாக மக்களுக்கான இலவச மின்சாரம் வழங்குவதற்கான கோப்புகளில் கையெழுத்திட்டாரு. கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான பிரச்சனைக்குரிய டாஸ்மாக்குகளை மூடுறதுக்கான உத்தரவை பிறப்பிச்சாரு. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்ற ஒரு படையை உருவாக்கி, அது மட்டும் இல்லாமல் அந்த படைக்கு கண்காணிக்கிறதுக்காக ட்ரோன்களையும் வழங்கணும் அப்படின்ற உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். தன்னுடைய முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே 436 திட்டங்களை குறித்தும் தேர்தல் வாக்குறுதிகளை குறித்தும் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கிற நகர்ப்புறங்களில் 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகத்தை உறுதிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்குது. இது போக உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திமுக கூட்டணியை உடைச்சி சட்டசபையில தன்னுடைய பெரும்பான்மையும் நிரூபிச்சிருக்கிறாரு. தமிழக அரசியலிலேயே ஒரு புதிய அணுகுமுறையாக கூட்டணி கட்சிக்கு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கி இருக்கிறாரு. கூட்டணி அரசியலிலையும் இதன் மூலமாக முத்திரையை பதிச்சிருக்கிறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் மது ஆலைகள்ல இருந்து ஒரு கேஸுக்கு 90 ரூபாய் வீதம் கட்சி நிதியாக போயிட்டு இருந்ததை அதை அரசு நிதியாக தன்னுடைய ஒரே அரசு ஆணையின் மூலமாக மாற்றியிருக்கிறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இது வெறும் தொடக்கம் மட்டும்தான். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்களா, இல்லை மாற்றத்தை மக்கள் நேரடியாக பார்க்க முடியுமா அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா அதற்கான கால அவகாசம் கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் மட்டும்தான் ஆயிருக்குது. இந்த 30 நாட்களில் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு உங்களுடைய மதிப்பெண்ணாக 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.